எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம முதல்ல எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரகம் செடி தான் இருக்குது. இது எதர்ச்சியாக நம்மளுக்கு அறியாமையாக முளைச்சது தான். என்ன செடின்னு முழிச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜீரகம் காஞ்சதுக்கப்புறம் தான் ஜீரகம் தெரியுது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை. இங்கே வந்து நம்ம தக்காளி செடி தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஸ் செடி நட்டு வச்சுருக்கோம். குருவிக்கான தெனைச்செடி வருது. இதை நம்ம குருவிங்களுக்கு அப்படியே போட்டால் கூட சாப்பிடும். கத்திரி செடி கொஞ்சம் வருது. அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி அறுத்துவிட்ட கத்திரி செடியும் வருது கைஸ். அடுத்தது வாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூச்செடி நட்டு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே டேபிள் ரோஸ் நட்டு வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை வருது. நம்ம தொட்டாச்சி காஞ்சி போய் விதை உளுந்து பாருங்கள் திருப்பி முளைக்கிது புதுசாக இங்கெல்லாம். சரி கைஸ், இப்போ எப்படி இங்கிட்ட திரும்பிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் சங்குப்பூ வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீரை செடி நம்ம நட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் அது ஃபுல்லாக கீரை செடி. இதில் நம்ம வந்து புதினா நட்டு வச்சுருக்குறோம். வருதா இல்லைன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் இப்போ கீரை தான் இருக்குது. இப்போ அப்படியே எங்கிட்ட வந்தீங்கன்னா கைஸ், இது வந்து நம்ம பப்பாளி மரம். 2 பப்பாளி மரம் இருக்குது. இது ஆண் மரம்னு நினைக்கிறேன். இன்னும் பூ விடல, காயும் காய்க்கல. இது வந்து பிஞ்சு விட்டுருக்குது கைஸ். அது வந்து நான் அங்கே போனோன்னு கிளியராக காமிக்கிறேன். அங்கிட்டு செவத்தில் ஏறி குதிச்சு நம்ம காமிக்கலாம். அப்படியே இங்கே கீழே குனிஞ்சிங்கன்னா இது ஃபுல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழத்தோட கொடிங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் 2 வகையான செடி நிறையா வருது. என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. காய்கறி வேஸ்ட்டில் இங்கே போடுறது, பழம் வேஸ்ட்டில் இங்கே போடுறது, அதுவும் இயற்கையாக முளைச்சிட்டு வருது பாருங்கள். இந்த விதையை கூட ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த முலாம்பழம் விதை தான் நிறையா முளைச்சிட்டு வருது கைஸ். நம்ம இங்கேயே போட்டலாம், இதுவும் முளைச்சிட்டு வரட்டும் பாருங்கள். நிறைய செடி வருது. இல்லை நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கேப் விட்டு நம்ம நட்டு வச்சுக்கலாம். சரி இப்போ வாங்க, நம்ம பப்பாளியை போய் நம்ம வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு நம்ம இதை கிளியராக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள் நம்ம பப்பாளியை கிட்ட பார்க்க வந்துட்டோம். பாருங்கள் பப்பாளி, இது சிறும்பப்பாளி ஆட்டுக்கு கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் நம்ம செடிலாம் ஒரு இடத்துல மட்டும் நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம். கீழே போய் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவந்தி பூ கைஸ். இது வந்து பூ விட முடியும், ஆனால் செடி மட்டும் தலை காஞ்சி முளைச்சிக்கிட்டு வருது. இது வந்து நம்ம வாடாமல்லியெல்லாம் காஞ்சி போய் பூ விழுந்துருக்கு பாருங்கள். கிட்ட வாங்களேன். இங்கே பாருங்கள் சின்னதாக முளைக்குது. இது எல்லாமே நம்ம வாடாமல்லி செடி தான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய் பாய். இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.